பொதுவாக நாம் எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா அப்போ நம்ம குழந்தைகளை பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்துக்க சொல்லி போவோம். அப்படி இல்லைன்னா அவங்க இருக்கிற நம்பிக்கையில் நாம் விட்டு போவோம். ஸோ இது பொதுவாகவே எல்லா இடத்துலையுமே எல்லா ஏரியாலையுமே நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த வழக்கில் 6 வயது சிறுமி பெண் குழந்தைய வீட்டில் தனியாக விட்டுட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்காக சின்ன பையனை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு தம்பதியர் இருவருமே கிளம்பிட்டாங்க. அதாவது இந்த 6 வயது பெண் குழந்தையோட குடும்பம் கிளம்பியிருக்காங்க ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னு. போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வரப்போகிறோமே எதுக்கு எல்லாரும் போகணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் கூட அவங்க போயிருக்கலாம். ஆனால் எனக்கு இந்த வழக்கு படிக்கும்போது ரொம்பவுமே பதட்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா எப்படி ஒரு 6 வயது பெண் குழந்தைய வீட்டில் தனியாக விட்டு போனாங்க, அது ஒரு ஃப்ளாட்டு. ஸோ யார் வருவா போவா அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃப்ளாட்டில் எப்படி தனியாக விட்டுட்டு போனாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது, ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. சரி, அப்படியே ஆனாலும் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நெய்பர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் விட்டுட்டு போயிருக்கலாம். அப்படி நம்பி விட்டுட்டு போனவங்களுக்கு தான் கடைசி வரைக்கும் அந்த குழந்தைய பார்க்க முடியாமலே போக போகுது அப்படிங்கிறத அவங்க அன்னைக்கு உணரல. ஆமாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட குழந்தைய பார்க்கவே முடியலை. இந்த வழக்கை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் முழுக்கவும் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வழக்குக்கான புரிதல் மற்றும் என்ன நடக்குது அப்படிங்கிறதே உங்களுக்கு கிளியராக ஒரு புரிதல் கிடைக்கும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாம் வீடியோக்குள்ளே போகலாம். டிகோட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. ஆங்கர் பாயிண்ட் டிசைன் ஸ்டுடியோ. நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு பெரிய ஏஜென்சி, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை ஹையர் பண்ணி உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எங்களை மாதிரி ஃப்ரீலான்ஸ் டீம் எடுத்துக்கலாம். எங்ககிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு தேவைப்படுற எல்லா சர்வீசஸுமே இருக்குது. ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் அப்லாம் இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். அதே போல் நாங்கள் ஏஜென்சிக்குமே அவுட் சோர்சிங் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நியூவாக ஸ்டார்ட் பண்ண டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிராஃபிக் டிசைன்ல இருந்து வீடியோ எடிட்டிங்ல இருந்து வெப் டிசைனிங் இது போன்ற எல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸும் நாங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டீட்டெயில்ஸ், போர்ட்ஃபோலியோ, அது மட்டும் இல்லாமல் கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்க. உங்கள் பிஸ்னஸுக்கு தேவைப்படுற சர்வீசஸை அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் எடுத்துக்கலாம். பிப்ரவரி 5, 2017 தன்னோட ஃப்ளாட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருந்த இந்த பெண் குழந்தை 6 வயது உடைய ஹாசினி. இந்த பெண்ணோட அப்பா அம்மா தான் நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி அவங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. ஆனால் இந்த பெண்ணை மட்டும் விட்டுட்டு போயிருக்காங்க வீட்டில். இதை தெரிஞ்சுக்கிட்ட அதே ஃப்ளாட்டை சேர்ந்த நெய்பரான தஷ்வந்த், இவனுக்கு 22 வயசு ஆகுது. அந்த நேரத்தில் ஐடி ஊழியராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா தகவல்கள் இருக்குது. இந்த 6 வயது உடைய குழந்தை ஆசினிக்கு இந்த தஷ்வந்த் நெய்பர் அப்படிங்கிறதுனால நல்ல பழக்கம் இருந்திருக்கு. அன்னைக்கு சம்பவம் நடந்த நாளன்னைக்கு அந்த ஃப்ளாட்டில் விளையாடிட்டு இருக்கும்போது இந்த தஷ்வந்தோட வீட்டில் இருக்கிற பப்பி கூட விளையாட போயிருக்கிறதா சொல்லப்படுது. அப்படி போனப்ப வாயை பொத்தி வீட்டுக்குள்ளே இழுத்து கொண்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் வாயை பொத்தும்போது அந்த குழந்தை மூச்சு திணறல் ஏற்பட்டு அங்கேயே இறந்திருக்கு. இதையடுத்து அவங்களோட பேரண்ட்ஸ் ஃபங்க்ஷன் போயிருந்தாங்கல்ல, அவங்க திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டு அவங்களோட குழந்தைய தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் எதுவுமே தெரியாத மாதிரி இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தையோட உடலை அந்த நாள் ஃபுல்லாகவே இவனோட வீட்டுக்குள்ளே தான் வச்சுருந்துருக்கான். பின்னர் இந்த ஆசினியோட பேரண்ட்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் அன்னைக்கு ஈவினிங், அதாவது பிப்ரவரி 5, 2017 அன்னைக்கே மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷனில். இந்த சம்பவத்துக்கு மறுநாள்
ஒரு டிராவல் பேக்கில் இந்த குழந்தையோட உடலை போட்டு அனகாபுத்தூர் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்க பிரிட்ஜு கீழே இந்த உடலை கொண்டு போய் வீசிட்டு வந்துடுறான். ஆனால் என்ன நினச்சான் அப்படிங்கிறது தெரியல. மறுநாளே உடனே போய் அந்த உடலை எடுத்து இவனை எரிச்சிருக்கான் அப்படிங்கிறது சொல்லப்படுது. பின்னர் இவனே அந்த இடத்துல இருந்துட்டு போலீஸுக்கு கால் பண்ணி இங்கே ஒரு உடல் எரிந்த நிலைமையில் இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் பண்ணியிருக்கான். இதை அடுத்து போலீஸ் அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. வந்தபோது நான் இந்த வழியாக போய்கிட்டு இருந்தேன், அப்போ இந்த விஷயத்தை நான் பார்த்தேன், அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும்போதே போலீஸ் சந்தேகிக்கிறாங்க. ஏன்னா எப்பவுமே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மேலேயுமே சந்தேகம் படுவாங்க. ஏன் இவன் இந்த டைமில் இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி சந்தேகங்கள் எழும். அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் தஷ்வந்தை வாட்ச் பண்ணுறாங்க. அப்படி வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கேஸ் ஆனது எடுக்கப்பட்டு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. விசாரணையின் போது எல்லா எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணுறது போலீஸோட வேலை. அப்படியாக எவிடன்ஸ் செக் பண்ணும்போது சிசிடிவி ஃபுட்டேஜில் இந்த தஷ்வந்த் சந்தேகம் அளிக்கும் விதமாக அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் ரெக்கார்ட் ஆகியிருக்காரு. கையில் ஒரு ட்ராவல் பேக்கும் வச்சுருந்துருக்கான். ஸோ இந்த ரீசன்னால் போலீஸ் இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அட்டாப்சி ரிப்போர்ட்டில் வந்த சிமன் இந்த தஷ்வந்தோட டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரியும் தகவல்கள் இருக்குது. இந்த குழந்தையோட ஒரு ஜுவல்லரி இவனோட பெட்ரூமில் இருந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற எவிடன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணுறாங்க. மேலும் இதை எல்லாமே உறுதி பண்ணி கலெக்ட் பண்ணி பின்னர் தான் February 8, 2017 அன்னைக்கு இவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. மேலும் கூண்டாஸ், ஐபிசி மற்றும் போக்சோ ஆக்ட் இதன் அடிப்படையில் பல வழக்குகளை பதிஞ்சு போலீஸ் கைது பண்ணுறாங்க. எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா 90 நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிகையானது போலீஸாரால் தாக்கல் செய்யப்படணும். ஆனால் அது செய்யப்படாதனால தஷ்வந்தோட அப்பா குண்டாஸ் ஆக்ட் மூலியமா என் பையனை தடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான வழக்கு தொடுத்து தஷ்வந்தோட அப்பா வெளியே கூட்டு வந்திருக்காரு September 12, 2017 அன்னைக்கு. மேலும் இப்படி வெளியே வந்து அவனோட தாய் தந்தையோட தான் தங்கி வரான். அவங்களோட வீடு குன்றத்தூரில் இருக்கிறதா சொல்லப்படுது. இதையடுத்து December 2, 2017 இந்த தஷ்வந்தோட அப்பா சேகர் தன்னோட கம்பெனி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வராரு. அப்படி வந்து அவர் பார்த்த காட்சி மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருந்துச்சு. அப்படி என்ன காட்சி அவர் பார்க்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது தன்னோட மனைவி சரளா, அதாவது தஷ்வந்தோட அம்மா, சோஃபால உட்கார்ந்த நிலைமையில இறந்து போயிருக்காங்க. ரத்த வெள்ளத்தில் இருந்திருக்காங்க. அவங்கள யாரோ ராடு வச்சு அடித்து தாக்கி இருக்கிறதா தெரிய வருது. நகைகளுமே காணோம் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இதற்கு காரணம் தஷ்வந்த் தான் அப்படிங்கிறதுமே போலீஸாரால் கண்டுபிடிக்கப்படுது. மேலும் தஷ்வந்தோட அப்பாவுமே இதுக்கு சாட்சியாக இருக்காரு. என்ன காரணத்தினால அவர் சாட்சியாக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இது போல் பணம் கேட்டு ரொம்ப தொந்தரவு செய்ததாகவும் அதை கொடுக்கல அப்படிங்கிறனால தான் இந்த மாதிரி இவன் நகையை திருடிட்டு ஓடி இருக்கான் அப்படிங்கிறத அவர் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. இப்படி இவன் நகை எடுத்துகிட்டு மும்பைக்கு ஓடி இருக்கான் அப்படிங்கிறத போலீஸாரால் கண்டுபிடிக்கப்படுது. பின் சென்னை போலீஸ் மும்பைக்கு போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்க வழியில் அந்தேரியில் யூரின் பாஸ் பண்ண போகிறதா கேட்டு போய் மறுபடியும் எஸ்கேப் ஆகிட்டான். அப்படி எஸ்கேப் ஆனவனை திருப்பியுமே பெட்டிங் பண்ணுற ஏரியா சவுத் மும்பை சைடில் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஏரியாவில் அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவனுக்கு குதிரை பந்தயத்து மேலே பெரிய அடிக்ஷன் இருக்குது. ஸோ கேம்லிங்குமே நிறைய அடிக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் காசு கேட்டு தொல்லை பண்ணியிருக்கான் அப்படின்னு தன்னோட தந்தையே இவனுக்கு எதிராக சாட்சி சொன்னார். இதையடுத்து தான் செங்கல்பட்டு மகிழா கோர்ட்டில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. அங்கே இவனுக்கு மரண தண்டனையானது விதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் 46 வருடம் சிறை தண்டனையும் கொடுக்குறாங்க. மேலும் சில ஃபைன்களுமே விதிக்கப்படுது. இந்த வழக்குக்கான தீர்ப்பை கேட்டு எல்லோருமே பெரிய மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அப்படிங்கிறது தான் சொல்லணும். நீதி கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ஆர்ப்பரிப்பில் எல்லாருமே இருந்தாங்க. இப்படியான ஒரு கொடூரத்தை அரங்கேற்றினவன் இன்னைக்கு ஒரு தண்டனைக்கு சரியான தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தான் எல்லோருக்குமே. மேலும் தஷ்வந்தோட அப்பாவே நான் அவனை பெயில் எடுத்தது தான் நான் பண்ண பெரிய தப்பு, அது மட்டும் இல்லாமல் தன்னோட அம்மாவையே இப்படி கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கும் போது அந்த குழந்தையுமே இவன் தாராளமாக கொன்று இருப்பான், இவன் ஒரு சைக்கோ, இவன் மனுஷனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தன்னோட தந்தையே சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாமே தஷ்வந்துக்கு ஆப்போசிட்டாக தான் ஆச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ட்லேயே பல பெண்கள் அவன் சட்டையை பிடிச்சு அடித்ததும் செருப்பை தூக்கி வீசினதுமே சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. மேலும் இதையடுத்து உயர்நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடுக்கு போகிறாங்க. அங்கேயுமே இந்த மரண தண்டனை கரெக்டு தான், இந்த தண்டனையானது
சரியான தீர்ப்பா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத உறுதி பண்றாங்க. இப்படியாக இவன் இந்த டெத் சென்டென்ஸ்ல டெத் ரோல வரான். ஆனா இப்படி மரண தண்டனை உறுதி செய்த ஒரு வழக்குல ஒரு எதிர்பாராத திருப்பம் ஒன்று வருது. அது என்னன்னு கேட்கும்போது, இந்த தஷ்வந்தோட தந்தை இவனுக்கு ஆப்போசிட்டா சாட்சி சொன்னாரு. அதாவது தன்னோட மனைவியோட கொலைக்கு காரணம் மகன் தான் அப்படின்னு அவர் தான் சாட்சி சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவர் பிறல் சாட்சியாக மாறிட்டாரு. கடந்த ஏப்ரல் 2025 தஷ்வந்த் தன்னோட தாயோட கொலை செய்த வழக்கில் இருந்து விடுதலை செய்யப்படுறாரு. என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது லேக் ஆஃப் எவிடன்ஸ். அதாவது இவர் தான் கொலை செய்திருக்காரு அப்படிங்கிறதுக்கான எந்தவித ப்ரூஃபுமே கரெக்டாக மேட்ச் ஆகலை அப்படிங்கிற ஒரு ரீசன்னால இந்த தஷ்வந்த் இந்த வழக்கில் இருந்து விடுதலை செய்யப்படுறான். ஆனால் இவனோட ரேப் அண்ட் மர்டர் கேஸ், அதாவது 6 வயது குழந்தைய ரேப் அண்ட் மர்டர் பண்ண அந்த வழக்கில் இவன் டெத் ரோவில் தான் இருந்திருக்கான். இப்படி இந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டதே பெரும் அதிர்ச்சியாக தான் எல்லோருக்குமே இருந்தது. ஆனால் லேக் ஆஃப் எவிடன்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக விடுவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது நம்மளோட லா அண்ட் ரூல். அது எதுவுமே பண்ண முடியாது. இவனோட இன்னொரு கேஸ் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். ஸோ அதாவது ஆசினி 6 வயது சிறுமியை கற்பழித்து கொலை செய்த அந்த வழக்கிலிருந்துமே இந்த நாள் அக்டோபர் 8, 2025 விடுதலை செய்யப்படுறார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் நம்ம எல்லாருமே பார்க்க முடிஞ்சுது. இது எல்லாருக்குமே ரொம்பவுமே பெரிய ஒரு பேரதிர்ச்சியாக தான் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன காரணத்தினால இந்த தஷ்வந்த் விடுவிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு கேட்கும்போது போதிய சாட்சியங்கள் தஷ்வந்துக்கு எதிராக இல்லை அப்படிங்கிறது, மேலும் இருக்கிற சாட்சியங்களுமே இந்த கிரைமோட ஒத்து போகலை அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த தஷ்வந்த் இப்போ விடுதலை செய்யப்பட்டிருக்கான். ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தஷ்வந்த் நல்லவன், எந்த குற்றமும் செய்யலை அப்படின்னு விடுதலை செய்யலை. எல்லோருக்குமே ஒரு பெரிய கோபம் வெகுந்தெழும். இப்படி ஒரு குற்றவாளி ஆனால் விடுதலை செஞ்சிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் பேச நானே கேட்டிருக்கேன். ஆனால் நம்ம கோவப்பட வேண்டியது கோர்ட்டு மேலே இல்லை, இன்வெஸ்டிகேஷன் மேலே தான். அது ஏன் அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். அவன் மேலே இருந்த எல்லா வழக்கையுமே ட்ராப் ஆகி சுப்ரீம் கோர்ட் விடுதலை செய்ய சொல்லி ஜட்ஜ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத பாயிண்ட் பை பாயிண்டாக நம்ம இப்போ பார்த்துடலாம். இந்த ரீசனை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்தியன் ரூல் படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குற்றவாளி அவன் குற்றவாளி தான் அப்படிங்கிறத 100% பர்ஃபெக்டாக நிரூபித்தா மட்டும்தான் நம்மளோட லா படி அவனை தண்டிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சந்தேகத்துக்கு இடமாக எதுவும் இருக்குது, எவிடன்ஸோ இல்லைனா இந்த குற்றமோ சந்தேகத்துக்கு இடமாக தான் நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 1% டவுட் இருந்தாலுமே அவன் விடுதலை செய்யப்பட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ரூலாக இருக்குது. ஏன்னா இதனால் பல நிரபராதிகள் கூட தண்டிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால இந்த ஒரு விஷயமானது கடைபிடிக்கப்பட்டு வருது. பெனிஃபிட் ஆஃப் டவுட் இந்த ஒரு விஷயத்தினால தான் இன்னைக்கு இவ்வளோ குற்றங்கள் செய்திருந்தாலும் அது சரியாக நிரூபிக்கப்படாததுனால இன்னைக்கு தஷ்வந்த் விடுவிக்கப்பட்டிருக்கான் அப்படிங்கிறத நாம் இதில் புரிஞ்சுக்கணும். மேலும் டைரக்ட் எவிடன்ஸ், சர்க்கம்ஸ்டான்ஸ் எவிடன்ஸ் இந்த ரெண்டுமே ஒத்துப்போகாத ரீசன்ஸுமே இருக்குது. அப்படி ஒத்து போகலை அப்படின்னா அதை ஒரு எவிடன்ஸாகவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. மேலும் இவன் குற்றவாளி இல்லை அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டாக எழுதுவாங்க. அப்படி தான் இந்த வழக்கிலையுமே எழுதப்பட்டிருக்கு ஆப்வியஸாக. ஸோ இதில் இருக்கிற சில முக்கியமான காரணங்களை நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் மொதல் விஷயமா பார்க்கும்போது சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துக்கலாம். ஸோ சிசிடிவி ஃபுட்டேஜுக்கு நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, சந்தேகத்துக்கு இடமாக இவன் சுற்றி இருக்கான் அப்படிங்கிறது சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்குது. ஆனால் இவன் குற்றம் செய்ததற்கான எந்தவித ப்ரூஃபுமே சிசிடிவி ஃபுட்டேஜில் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த தஷ்வந்த் தன்னோட கையில் ஒரு ட்ராவல் பேக் வச்சுருந்ததா சிசிடிவி ஃபுட்டேஜில் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி சொல்லியிருக்கும்போது இந்த கிரைம் ஸ்பாட்டில் அந்த பேகை பறிமுதல் செஞ்சிருந்தா அது டைரக்ட் எவிடன்ஸ். அப்படி கிரைம் ஸ்பாட்டில் அந்த பேகை பறிமுதல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜுக்கும் கிரைம் ஸ்பாட்டுக்கும் ப்ளஸ் தஷ்வந்துக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட எந்தவித எவிடன்ஸுமே இந்த ஃபுட்டேஜோட மேட்ச் ஆகலை. ஹென்ஸ் த எவிடன்ஸ் வாஸ் நாட் ப்ரூவ். அந்த ரீசனால் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எவிடன்ஸ் ஆனது வீக் ஆயிடுச்சு.
100% இந்த தஷ்வந்த் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் டேட் அண்டு டைம் சரியாக இந்த டைமில் தான் ரெக்கார்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறதுமே போலீஸால் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது நிரூபிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் அந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இங்கே மிஸ் ஆகிற ஒரு ரீசன்னால் இந்த எவிடன்ஸுமே எடுத்துக்கப்படலை. அடுத்ததாக இந்த தஷ்வந்தையும் அந்த குழந்தையையும் ஒன்றா பார்த்த மாதிரி டைரக்ட் எவிடன்ஸும் கிடையாது. அங்கே இருக்கிற சர்க்கம்ஸ்டன்ஸ் எவிடன்ஸும் கிடையாது. வெறும் யூகத்தை வச்சு மட்டும் இந்த தண்டனையானதை நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிறது நம்ம ரூலில் இருக்குது. அதாவது இந்த குழந்தை இந்த தஷ்வந்தோட இருந்ததை பார்த்தே இருந்தாலும் இந்த குழந்தை தஷ்வந்தோட வீட்டில் இருந்ததற்கான எந்தவித எவிடன்ஸுமே இல்லை. அது ஒரு ரீசன். அப்படி இந்த குழந்தை தஷ்வந்தோட இருந்ததை நிரூபிக்கப்பட்டாலுமே இந்த குழந்தை இறப்பதற்கு முன்னாடி அவங்க வீட்டில் தான் இருந்து வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃபுமே வேணும். ஸோ அந்த மாதிரியான பல கோணத்தில் இந்த எவிடன்ஸுமே வீக் ஆகிடுச்சு. இதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்எஸ்எல் ரிப்போர்ட். இந்த எஃப்எஸ்எல் ரிப்போர்ட்லேயுமே இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்தவித தகவலுமே இல்லை. அதாவது 100% நிரூபிக்கும்படி எந்தவித தகவலும் இல்லை. மேலும் இந்த குற்றத்துக்கும் இந்த டெஸ்ட்டுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லாத மாதிரி ஒரு சந்தேகத்திற்கு இடமான ஒரு ரிப்போர்ட்டாக இருக்குது. அதனால இந்த எவிடன்ஸுமே வீக் ஆயிடுச்சு. இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் அட்டாப்சியோட ரிப்போர்ட்டில் டிஎன்ஏ மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்ல வந்தேன். இப்போ என்ன மாற்றி சொல்கிற அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் சொல்கிற எல்லா எவிடன்ஸுமே 100% ப்ரூவ் ஆகாத ஒரு ரீசன்னால தான் இந்த கேஸ் ஆனது வீக் ஆச்சு. எதுவுமே சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் ப்ரூவ் ஆகி இருக்கணும். அப்படி ப்ரூவ் ஆகாத ஒரு விஷயமாக தான் இந்த எஃப்எஸ்எல் ரிப்போர்ட்டுமே இருக்குது அப்படிங்கிறது தான் நீதிபதிகள் தரப்பில் சொல்லப்படுது. அதாவது இந்த செமன், இந்த டிஎன்ஏ மேட்ச், இது எல்லாமே 100% மேட்சிங்காக இருக்கணும். அப்போ மட்டும்தான் இதை ஒரு ஆதாரமாக எடுத்து கண்டிப்பாக தண்டனை கொடுக்க முடியும். அப்படி 100% இல்லை, இதுவுமே ப்ரூவன் பண்ண முடியலை. அப்படிங்கிறதுனால தான் இந்த எவிடன்ஸுமே ஏற்றுக்கொள்ள முடியாததாக ஆயிடுச்சு. அடுத்தபடியாக கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட். அதாவது போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது இந்த தவறை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு தஷ்வந்த் ஒத்துருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது போலீஸால். அந்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டுமே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கப்பட்ட எந்தவித கன்ஃபெஷனுமே கோர்ட் ஏற்றுக்காது. என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது பல போலீஸ் ஸ்டேஷனில் குற்றவாளிகளை அவன் குற்றம் செய்தானா இல்லையா அப்படின்னு தெரியாமல் அடித்து துன்புறுத்தி அந்த குற்றத்தை ஒத்துக்க சொல்கிற பல போலீஸ்காரர்கள் இருக்காங்க. அப்படியான சம்பவங்கள் நடந்திருக்கு. அந்த ரீசன்னால தான் இந்த ஒரு ரூல் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கப்படுற கன்ஃபெஷன்ஸ் கோர்ட்டில் டைரக்ட் எவிடன்ஸாக எடுக்கப்படாது. அப்படி போலீஸாரால் மிரட்டி கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்கப்பட்ட நிறைய குற்றவாளிகள் கோர்ட்டுக்கு வந்து மாற்றி சொன்ன ஒரு சம்பவங்கள்லாம் கூட நடந்திருக்கு. அந்த ரீசனால தான் இந்த ரூலை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் ஜட்ஜு, அதாவது நீதிபதிக்கு முன்னாடி ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு முக்கியமான எவிடன்ஸாக ஏற்றுக்கொள்ளப்படும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சேனலில் தர்மஸ்தலாவோட வழக்கை ஃபாலோ அப் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க்மேன் டைரெக்டாக க்ளோஸ்டு ரூமில் நீதிபதி முன்னாடி மட்டும்தான் 164 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. அதாவது இது டைரெக்டாக மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொடுக்குற ஒரு கன்ஃபெஷன். இந்த கன்ஃபெஷனை முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டாகவும் முக்கியமான ஒரு எவிடன்ஸாக எடுத்துப்பாங்க. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கப்படுற கன்ஃபெஷன் எடுத்துக்கொள்ளப்படாது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அப்படி இந்த கன்ஃபெஷன் கொடுத்துருக்கா அப்படின்னா இந்த கன்ஃபெஷனுக்கு ஏற்ற கொராபரேட்டிவ் எவிடன்ஸ், அதாவது இந்த கன்ஃபெஷனில் என்னென்னலாம் கொடுத்துருக்கானோ அந்த பொருட்கள், எக்ஸாம்பிளுக்கு பெட்ரோல் ஊற்றி கொளுத்தப்பட்டதா சொல்லப்படுது. அப்படி கொளுத்தப்பட்டிருக்கான் அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து அந்த வெப்பனோ இல்லை அந்த பெட்ரோல் ஊற்றி கொளுத்தப்பட்ட கேனோ எப்படி முயற்சி செய்தான் அப்படிங்கிறத ஆக்ட் பண்ணி காமிக்க சொல்லுவாங்க. ஸோ அதை ரெக்கார்டும் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான எவிடன்ஸுமே போலீஸ் கலெக்ட் பண்ண தவறி இருக்காங்க. டிஸ்கவரி ஆஃப் ஃபேக்ட்ஸ், இந்த மாதிரியான ஒரு கன்ஃபெஷனில் இருக்கிற எல்லா விஷயங்களுமே ரெக்கவர் பண்ணியிருக்கணும். ஆனால் ரெக்கவர் ஆகலை. அதுவுமே ஒரு காரணம். அதனால தான் இந்த எவிடன்ஸுமே வீக் ஆகிடுச்சு.
இப்படியாக பல எவிடன்ஸ் சமர்ப்பிக்கப்பட்டது. ஆனால் எல்லாமே 100% நிரூபிக்கப்படலை. ஒரு குற்றவாளிக்கு எதிராக இருக்கிற வழக்கில் சின்ன சந்தேகம் இருந்தால் கூட நீதிபதியும் கோர்ட்டும் அந்த குற்றவாளிக்கு சப்போர்ட்டாக தான் நின்று ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா இதனால நிறைய நிரபராதிகள் தண்டிக்கப்படுறத தடுக்கலாம் அப்படிங்கிறது தான் கோர்ட் சைட்ல இருந்து. நமக்கு பிரேச்சமா இந்த வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல நீதித்துறையும் நீதிமன்றமும் ரொம்பவுமே உறுதியாக இருக்கிறதுனால இந்த வழக்கில் சந்தேகம் அதிகமாக இருக்கிற ரீசன் தான் ஈவன் இப்போ விடுதலை ஆகிறதுக்கான ஒரு பெரிய காரணமாக அமைஞ்சிருக்கு. ஆக இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது இந்த தஷ்வந்த் விடுதலை செய்யப்படுறதுக்கு காரணமே வீக்கான எவிடன்ஸும் வீக்கான இன்வெஸ்டிகேஷனும் தான் அப்படிங்கிறது தெரியுது. ஒரு குற்றவாளியாகவே இருந்தாலும் அவன் நிஜமாகவே செஞ்சே இருந்தாலும் இந்த மாதிரியான வீக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸ் நடந்துருந்துச்சு அப்படின்னா அந்த குற்றவாளி கூட தப்பிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இந்த வழக்கு நமக்கு ரொம்ப தெளிவாக உணர்த்துது. அதனால எவ்ரி எவிடன்ஸ் ஷுட் பி நோட்டட். எல்லா எவிடன்ஸுமே கரெக்டாக இன்வெஸ்டிகேஷன் செய்யப்பட்டால் மட்டும்தான் தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் கண்டிப்பாக இந்த கேஸில் இருந்து ஒரு லேர்னிங்ஸாக எடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னது. நாம் இந்த தீர்ப்பு வழங்கினதுக்காக கோர்ட்டு மேலே கோவப்படுறது கண்டிப்பாக நியாயமே கிடையாது. கோர்ட் தன்னோட வேலையை கரெக்டாக செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல சின்ன சின்ன இன்வெஸ்டிகேஷன் மிஸ்டேக்ஸ்னால தான் இந்த தண்டனை நிராகரிக்கப்பட்டு மேலும் விடுதலையும் செய்யப்படுறான். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த தஷ்வந்த் நல்லவன் நிரபராதி அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கோர்ட் விடுவிக்கலை. லேக் ஆஃப் எவிடன்ஸ், போதிய ஆதாரங்கள் இல்லை, இருக்கிற ஆதாரங்களும் 100% நிரூபிக்கப்படவில்லை. இந்த காரணத்தினால தான் விடுதலையானது நடந்திருக்கு. அதனால நம்ம கோர்ட்டை குறை சொல்ல வேண்டாம், கோர்ட்டு மேலே கோபமும் வேண்டாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேலும் பெண் குழந்தைகளை ரொம்பவுமே பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிறதுமே நான் இந்த வீடியோ மூலமா நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அவேர்னஸாகவும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். மேலும் கோர்ட்ல இருந்து இந்த தஷ்வந்தை விடுதலை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறதுனால பல பேர் கோபப்பட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போ இந்த விடுதலை ஏன் நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சரியான புரிதல் வந்திருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இந்த விடுதலைக்கான ரீசன் தெரியாமல் யாராவது கேட்டாங்க அப்படின்னா அவங்க கேட்கலனாலுமே இந்த வீடியோ ஒரு அவேர்னஸாகவும் அவங்களுக்கு இருக்கும். அதனால் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸாக போடுங்க. நான் எல்லாரோட கமெண்ட்ஸுமே படிக்கிறேன். மேலும் இதுபோல் வேறு ஏதாவது வழக்கு நான் பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க, டீகோட் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக நான் போடுறேன். அடுத்த வீடியோவானது இந்த வழக்கில் நடந்திருக்கிறது மிஸ்டேக்காக நடந்திருக்கு. ஆனால் அடுத்து நான் பேச போகிற அந்த வழக்கில் தெரிந்தே அந்த வழக்கை எவிடன்ஸை அழித்து மேலும் ரொம்ப வருடங்கள் கழித்து பின்னர் தான் நீதி கிடைச்சிருக்கு. அப்படியான ஒரு வழக்கை பற்றி தான் நாம் அடுத்த வீடியோவில் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பல வழக்குகளை இது போல் டீகோட் பண்ணி நான் உங்களுக்காக வீடியோவாக போட போகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. நன்றி.